வாங்கி சதக்கா செய்தால், நீ வட்டி வாங்கி ஜக்காத் செய்தால், நீ வட்டி வாங்கி ஹஜ் செய்தால், உன்னுடைய எந்த வணக்க வழிபாடும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். நீ ஈமானின் மீது செய்யப்படக்கூடிய எந்த செயல்பாடும் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளவே படாது. யா ரப்பி ஸல்லிம், யா ரப்பி ஸல்லிம், யா ரப்பி ஸல்லிம். அறிவுரை செய்தான் அல்லாஹ். சரி, ஈமான் கொண்டிருக்கிறேன், விலக மாட்டேன், என் தொழில் இதுதான், என் வருமானம் இதுதான், இப்படித்தான் சம்பாதிப்பேன் என்று இவ்வளவு எச்சரிக்கை செய்ததற்கு பிறகும் நிலைத்திருந்தால் فَإِن لَّمْ تَفْعَلُوا فَأْذَنُوا بِحَرْبٍ مِّنَ اللَّهِ وَرَسُولِهِ وَإِن تُبْتُمْ فَلَكُمْ رُءُوسُ أَمْوَالِكُمْ لَا تَظْلِمُونَ وَلَا تُظْلَمُونَ. فَإِن لَّمْ تَفْعَلُوا நீ இவ்வளவு எச்சரிக்கை செய்ததற்கு பிறகும் இதை விட்டு நீ விலகவில்லை என்றால் فَأْذَنُوا بِحَرْبٍ مِّنَ اللَّهِ وَرَسُولِهِ. يا الله، فَأْذَنُوا بِحَرْبٍ مِّنَ اللَّهِ وَرَسُولِهِ. அல்லாஹ்வோடு அல்லாஹ்வுடைய தூதரோடு போருக்கு தயாராகிக்கொள். யா ரப்பி ஸல்லிம், யா ரப்பி ஸல்லிம். போருக்கு தயாராகி, அல்லாஹ் போருக்கு தயாராகிறான், அல்லாஹ்வுடைய தூதர் போருக்கு தயாராகிறார்கள். அற்ப மனிதனை தயாராக. அல்லாஹ் உனக்கு தடுத்த பிறகும் செய்கிறாயா? இவ்வளவு அறிவுரை செய்ததற்கு பிறகு வட்டி தேவையா? தயாராக போருக்கு. உன் ரப்பு உனக்கு எதிராக போரில் இருக்கிறான், உன் அல்லாஹ்வுடைய தூதர் உனக்கு எதிராக போரில் இருக்கிறார்கள். முஸ்லிம்களே, என்ன சமூகம் இது? ஒரு முஸ்லிம் இன்று வட்டி கடை நடத்துகிறான், ஒரு முஸ்லிம் இன்று இன்சூரன்ஸ் கம்பெனிகளை நடத்துகிறார், ஒரு முஸ்லிம் இன்று எப்படி செல்வத்தை வட்டிகளை விட்டால் சம்பாதிக்க முடியுமோ அத்துணை வழிகளிலும் தன்னுடைய பெயரை பதிவு செய்து வைத்திருக்கிறார். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹி. என்ன எச்சரிக்கை இது? இந்த எச்சரிக்கைக்கு பிறகும் ஒருவன் வட்டியை சாப்பிட்டால், வட்டியிலே வாழ்ந்தால், யார் அவன்? லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். படித்து பாருங்கள் இந்த வசனங்களை, கண்ணியத்துக்குரியவர்களே, படித்து பாருங்கள் சூரத்துல் பக்ராவுடைய இந்த வசனங்களை. விலகிவிடு வட்டியை விட்டு. யா ரப்பி ஸல்லிம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இந்த வட்டியை பற்றி. முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ரப்பி ஸல்லிம். எந்த ஒரு குற்றத்தையும் இப்படி ஒரு எச்சரிக்கையை குர்ஆனும் ஹதீஸிலும் படித்திருக்க முடியாது. லஅன ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்கள். யார் சபிப்பது? சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஹபீபுல்லாஹ் சபித்தார்கள். யாரை? ஆகிலர் ரிபா, வட்டியை சாப்பிடுபவனை, வட்டியில் வாழ்பவனை, வ மூகிலஹு, வட்டி கொடுப்பவனை, வ காதிமஹு, அதை பதிவு செய்பவனை, எழுதுபவனை, வ ஷாஹிதைஹி, அதற்கு சாட்சியாக இருப்பவனை, வ காலஹும் ஸவா, இவர்கள் எல்லோரும் சமம்தான். இவர்கள் எல்லோரின் மீதும் அல்லாஹ்வுடைய தூதரின் சாபம் உண்டாகட்டும். இந்த அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதோட என்ன வேண்டும்? லஅன ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகில ரிபா வ மூகிலஹு வ காதிபை வ ஷாஹிதை, வ காதிபஹு வ ஷாஹிதை. வட்டி கொடுப்பது, வட்டி வாங்குவது, வட்டியை எழுதுவது, வட்டிக்கு உதவி செய்வது
செய்வது. இப்படி எந்த புறத்திலிருந்தும் எந்த ஒரு முஸ்லிம் வட்டியில் கலந்து கொண்டாலும் ஹராம். அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும். அவர்களுக்கு எதிராக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் போருக்கு தயாராகிறார்கள். என்ன பாவம் இது இதெல்லாம். இன்று பார்க்கிறோம் முஸ்லிமை யா ரப்பி ஸல்லி